பைக் வாங்கி தரலன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன், பார்த்துக்கோங்க. வரவே மாட்டேன் திருப்பி. டேய் என்னடா பெத்த அவங்கள இப்படி மிரட்டுற? மிரட்டுறான் இல்லை, எனக்கு பைக் வேணும் அவ்வளோதான். ஏமா என்னாச்சு? தூணோட தூணா ஏன் நிற்கிற? ஆமாம் இப்படி தான் ஒருத்தவனை கேட்டேன், அவன் இப்போ நான் கேட்டதுக்கு எனக்கு ஆப்பு வச்சுட்டு போயிட்டான். ஏன் ஒரு 2வது பையனா? என்ன சொன்னா? எப்படிங்க நான் யாருன்னு சொல்லங்களுமே கண்டுபிடிச்சிட்டிங்க? வீட்டில் அலப்பறை பண்ணுறதே ஒரு 2வது பையன் தானே, சொல்லு என்னாச்சு? எங்க அவன் பைக் கேட்குறான் ரொம்ப நாளா, பைக் வாங்கி கொடுத்துருங்க. அறிவுன்றது கொஞ்சம் கூட கிடையாதுடி உனக்கு. நம்மளுக்கே சோத்துக்கு சிங்கி வச்சிருக்கோம், பைக்கு ரொம்ப தான் அப்படியே முக்கியம் மைனருக்கு. ஏன் பைக் வாங்கிட்டு எங்கே போகிறாரா? போய் வேலையை பாருங்க போங்க. சும்மா பைக்கு கீக்குன்னு என்கிட்ட வந்து ஏதாவது பேசுகிற வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு அம்மாவுக்கும் பையனுக்கும். என்னம்மா என்ன சொல்கிறாரு உன் வீட்டுக்காரு? வாங்கி தருவாரா தர முடியாதாம்மா? டேய் மகனே புரிஞ்சுக்கடா, குடும்ப சூழ்நிலைய. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் காலத்தில் போட்டுக்கல செயின், அதை வித்து என்ன பைக் வாங்கி கூட அவ்வளோதான். நீ மட்டும் என்ன பைக் வாங்கி தரலாம், நான் வீட்டை விட்டு போகிறது உறுதி உறுதி உறுதி. இனிமேல் யார் தரத்தாலும் நான் நிற்க மாட்டேன், அவ்வளோதான். என்னை தேடவே தேடாதீங்க, நான் எங்கே இருக்குன்னு கூட உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஃபோனெல்லாம் வீட்டில் தான் வச்சுட்டு போவேன், பார்த்துக்கோங்க. சரி இரு, நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலன்னு துள்ளிக்கிட்டு இருக்காத.